இந்த உலகத்தில் இன்றைக்கி போர் நடந்துக்கிட்டு இருந்தாலும் எல்லாருமே இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருப்பாங்க. நியூக்ளியர் வெப்பன் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணோம்னா இதுலேருந்து காமா ரேடியேஷன்ஸ் வரும். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது அப்படிங்கிறதுக்கு ஜப்பான் நாடு ஒரு பெரிய உதாரணம். ஆமாம், இப்போ இந்த கதை இதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா காரணம் இருக்குதுங்கய்யா. இப்போ இதில் என்னென்னா இந்த காமா ரேடியேஷன்னால் உயிர்கள் எல்லா வகையான உயிர்களுக்குமே பாதிப்புகள் ஏற்படும். ஆமாங்கய்யா. ஸோ இப்படி பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ரேஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்டிடியில் ரேடியோகிராஃபி டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங்க்கு காமா ரேஸை யூஸ் பண்ணி இன்றைக்கும் டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் பாதிப்புகள் இருந்தாலும் ஏன் பவர் பிளான்ஸில் இன்றைக்கும் பவர் ஜென்ரேஷனுக்காக நம்ம காமா ரேஸ் யூரேனியம்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக குறிப்பாக இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா. ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் கூட பரவாயில்ல செக்யூர்டாக இருக்குது. பட் இந்த ரேடியோகிராஃபி டெக்னீஷியனும் ரேடியோகிராஃபி டெஸ்ட் பண்ணுறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சேஃப்டியாக அதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. அப்போது அதுக்காக நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி உருமாறி கருமாரியாக வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஐயூடி. எஸ், இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கை பிஐயூடி அப்படிங்கிற ஒரு டெக்னிக் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஐயூடி அப்படிங்கிறது ஃபேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். இது எப்படி வாத்தியாரே சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. என்னன்னா இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங் ஆர்டி நிறைய பேர் ரேடியோ படித்தவங்களுக்கு தெரியும். சில பேர் கேள்விப்பட்டவங்களுக்கு இந்த ஆர்டி ரேடியோகிராஃபி டெஸ்டிங் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. காமா ரேடியேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஜாப்பில் இன்டர்னல் டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கும் ரொம்ப வருஷமாக தொட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். ஏன்னா இதில் ஒன்று தான் பர்மனன்ட் ரெக்கார்டு இருக்குதுங்கய்யா. ஆமாம், அந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாப் இருக்கும். அந்த ஜாப்புக்கு முன்னாடி ஃபிலிம் வச்சுருப்போம். இந்த பக்கம் சோர்ஸை பாஸ் பண்ணுவோம். அந்த ஃபிலிம் இதோட இமேஜ் ஃபிலிமில் விழுகும். ஐயா நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருப்பீங்கல்ல, அதே கான்செப்ட் தான் காமா ரேஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இந்த ஃபிலிம் பர்மனன்ட் ரெக்கார்டாக ரொம்ப வருஷத்துக்கு நம்மள்கிட்டயே இருக்கும். அதனால இந்த ரேடியோகிராஃபி டெஸ்டிங் நம்மளால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஆனால் இதில் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்குது. இதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதும் கிடையாது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதைய குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய பெரிய எமர்ஜென்சி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேற ஒன்றா கையில் எடுத்திருக்காங்க. இதை ரீப்ளேஸ் பண்ணுறவங்க ஏன் நம்மளுக்கு இது பர்மனன்ட் ரெக்கார்டுக்காக தான் பண்ணுறோம், பர்மனன்ட் ரெக்கார்டு வேறு ஏதாவது மெத்தட் கொடுக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அதாவது சவுண்டை யூஸ் பண்ணி ஒரு ஜாப்ல உள்ள டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னைக்கு மெடிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்றுக்குள்ளே கட்டி இருக்குதா, குழந்தைகள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா உள்ள குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணி தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. அதே அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணி ஒரு ஜாப்புக்கு உள்ள இன்டர்னல் இருக்கிற டிஃபெக்டையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் யூடி அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பர்மனன்ட் ரெக்கார்ட். அப்படிலாம் இல்லை, பர்மனன்ட் ரெக்கார்டெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் செக் பண்ணால் டிஃபெக்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ இன்றைக்கி குளோபல் லெவலில் யூஸ் பண்ணுறது பிஐயூடி ஃபேஸ்ட் அரே அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது பர்மனன்ட் ரெக்கார்டை கொடுக்கும். ரெண்டாவது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட ஸ்கேனிங் மெத்தடும் மல்டிபிள் ப்ரோப்ஸ் இருக்குங்கய்யா. ப்ரோப்ஸுங்கிறது ஸ்கேன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மல்டிபிள் ப்ரோப்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ப்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பைப் லைனில் இருக்குன்னா ஜிங்கிற ஒரே சுற்று தான் ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. என்ன அருமையான தொழிலா இருக்கியா? ஸ்கேன் பண்ணி அது ஃபுல்லாகவே சிஸ்டமில் ரெக்கார்ட் ஆகிடும். அந்த ரெக்கார்டை பொறுமையாக போய் ஆஃபீஸில் போய் உட்காந்து பொறுமையாக நீங்கள் பார்த்து இதில் டிஃபெக்ட் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணி அதுக்கான ரீஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஐயூடி டெக்னிக் நாங்கள் சொல்லும்போது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு இதுக்கான செட்டப் பண்ணுறதுக்கு இந்த மிஷினை கலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது தான் இந்த பிஐயூடி. ஆக நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, பவர் பிளான்ட் செக்டர், அதுவும் அப்ராட்லாம் போகணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பிஐயூடி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதாவது பேஸ் நிறைய அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது. பட் இந்த பிஐயூடிக்கே நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு பேரை கிரியேட் பண்ணி அந்த பிஐயூடினா அப்படின்னு இருந்தால் பவுட் கோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா பவுட் கோர்ஸ், எதாவது வச்சாலும் இதுவே ஒரு கோர்ஸ் உருவாக்கிட்டு வாங்க. ஏன்னா நான் மேன்செஸ்டர் இன்ஜினியரிங் சென்டர் வச்சதையே மெக் குரூப்ஸ்னு மாற்றி இன்னைக்கு எம்இசி குரூப்ஸ் மாற்றிட்டோம். எல்லாமே மெக் குரூப்ஸ் தான் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நல்ல மக்கள்கிட்ட கிடைச்சப்பட்ட நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இந்த பிஐயூடி அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டுங்கய்யா. ஐயா இந்த பிஐயூடி கோர்ஸு அமெரிக்கன் சேனல் இருக்கும், பிரிட்டிஷ் சேனல்லையும் இருக்கும். பெஸ்ட்டு நீங்கள் காசை பொறுத்து தான். காசு நல்லா செலவு பண்ணுறீங்கன்னா பிசிஎன்ஏ பண்ணுங்கள், அதாவது பிரிட்டிஷ் சேனலில் பண்ணுங்கள். இல்லை காசு கம்மியாக தான் இருக்குன்னா அமெரிக்கன் சேனலில் பண்ணுங்கள். ஸோ இந்த கோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோக்கலில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 இயர் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா லோக்கல்லே நீங்களே மாதம் ஒரு 60,000 to 80,000 சம்பளம் வாங்க முடியும். நீ என்ன சொல்கிற?
இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபாரினில் நீங்கள் ஈஸியாக ஒரு 1.20 வரைக்கும் நீங்கள் வாங்க முடியும். விச் மீன்ஸ் பர் டே நீங்கள் வந்து 2500 5,000 வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்லை பொறுத்து இது மாறும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்ராடும் போக முடியும். இல்லை நீ கூறுவதெல்லாம் தவறு அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா நேரில் கூட கூப்பிட்டு என்கிட்ட சொல்லலாம். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கூப்பிட்டு சொல்லணும்னா டிஸ்கவுண்ட் என் நம்பர் இருக்குது. இல்லை இந்த கோர்ஸை பற்றியோ இல்லை இந்த ஃபீல்டை பற்றியோ இன்னும் நான் தெளிவாக எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணி பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அல்லது நம்ம எம்இசி நடத்தக்கூடிய இந்த டிசைன் அல்லது QC கோர்ஸை பற்றி நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். வேறு எதுவும் தகவல் இப்போதைக்கு இல்லை. இது அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.